நீங்க நிறைய நல்லது செஞ்சும் உங்களை விட்டு ஒருத்தர் போறாங்களா? உங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு உங்க முதுகில குத்திட்டு போறாங்களா? தயவு செஞ்சு அவங்க போட்டுன்னு விட்டுருங்க. அவங்ககிட்ட போய் ஐயா போகாத போகாத அப்படின்னு கெஞ்சாதீங்க. நான் ஏன் தெரியுங்களா அதை சொல்றேன்? பேயுடன் பழகினும் பிரிதல் அரிதுன்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு பேய் கூட பழகினா கூட அந்த பேயை விட்டு பிரியறது நம்ம மனசு அவ்வளவு சீக்கிரம் இடம் கொடுக்காது. அப்போ உங்க கூட பழகிட்டு உங்ககிட்ட இருந்து எல்லா நல்லதையும் வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து ஈஸியா போறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருப்பாங்க, எவ்வளவு பெரிய குரூவலான மைண்ட் படிச்சவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையா? ப்ரோ, அவங்க செஞ்ச கெடுதலை என்னால மறக்கவே முடியல ப்ரோ. அது என் மைண்ட்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த சனிகளுக்காகலாம் உங்க மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இருக்கிறது ஒரு லைஃப், சந்தோஷமா வாழ்றது வழியை பாருங்க. அவங்க பண்ண கெடுதலுக்கு ஆண்டவன் அவங்களுக்கு சிறப்பா செய்வான். அதனால நீங்க அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க நல்லது பண்ணதுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இதை மட்டும் யோசிங்க.